மண்டலா டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மண்டலா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையோட சென்டர் எதுன்னு பார்த்து கரெக்டாக ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ப்ளஸ் வந்து தெரியணும்னு தேவையில்லை, லைட்டாக இருந்தால் போதும். இல்லைனா டிசைனுக்கு மேலே வந்து அந்த லைன் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. அந்த ப்ளஸோட சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அந்த ரவுண்டை வந்து ஷேட் பண்ணிக்கலாம். கையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. என்னோட ஹேண்ட் ரொம்ப சின்னதாக இருக்கிறனால நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன். அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளுக்கு மேலே வந்து 2 லேயர்ஸ் ஆஃப் ஹம்ப் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஹம்பை சுற்றி டார்க்காக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. எந்த டிசைன் நீங்கள் பண்ணாலுமே அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுங்க. ஸோ இந்த டார்க் சர்க்கிளுக்கு சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இந்த பேஸ் எப்படி வேறு எதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த பேஸ் வந்து கொஞ்சம் சிம்பிள் டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி இந்த டிசைன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பேஸை சுற்றி நான் வந்து இப்போ ஹம்ஃப்ளார்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஜென்ரலாக வந்து ஹம்ஃப்ளார் வந்து நீங்கள் மேலே கீழே போடும் போது கேப்ஸ் விழுகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக சுற்றி பண்ணும்போது உங்களுக்கு கேப்ஸ் இருக்காது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த எல்லா ஹம்ஃப்ளார்ஸ்க்கு மிடிலையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன டியர் ட்ராப்ஸ் மாதிரி போட்டு வீன்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்க. பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த டிசைனை நீங்களும் உங்களோட கையில் ட்ரை பண்ணி பாருங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.